தொழில்நுட்ப வளர்ச்சிகள் நாளுக்கு நாள் நவீனமயமாக்கப்பட்டு நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன. என்று தொலைபேசி அலைபேசியாக மாறியதோ அப்போதிருந்தே நம் வாழ்வில் தவிர்க்க முடியாத ஓர் அங்கமாக, ஏன் நமது மூன்றாம் கை என சொல்லும் அளவிற்கு நம்மை மாற்றிவிட்டது இந்த தொழில்நுட்பம். கையடக்க வடிவில் இருக்கும் செல்போன்கள் உள்ளடக்கி இருக்கும் வசதிகள் நம்மை வியப்பில் ஆழ்த்துகின்றன. கால்குலேட்டராக, ரேடியோவாக, டார்ச் லைட், படம் பார்க்கும் வசதியுடனும் விளையாட உற்ற நண்பனாகவும் மாறி நம் கைகளில் நீங்கா இடம் பிடித்திருக்கிறது இந்த செல்போன். இத்தனை சாதகமான வசதிகள் நிறைந்த செல்போன் ஆபத்தை ஏற்படுத்துவது எப்போது? அதில் மறைந்திருக்கும் ஆபத்துகள் பற்றி தான் இன்றைய தலைநகரம் நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். முன்னதாக அது பற்றிய செய்தி தொகுப்பினை பார்க்கலாம். நவீன விஞ்ஞான வளர்ச்சியில் ஒன்றான செல்போன் ஏழை பணக்காரர் என்ற வித்தியாசமின்றி அனைவரது கையிலும் இன்று தவழும் ஒரு அத்தியாவசிய பொருளாகிவிட்டது. செல்போன் பயன்பாட்டில் சீனாவை அடுத்து இந்தியா 2வது இடத்தை பிடித்துள்ளது. நாட்டின் மக்கள் தொகையில் 89.2% பேர் செல்போனை பயன்படுத்தி வருகின்றனர். இந்தியாவில் ஒரு மாதத்திற்கு விற்பனையாகும் செல்போன்களின் எண்ணிக்கை 4.9 மில்லியன் ஆகும். இந்தியாவில் செல்போன் சேவைக்கென 7,36,654 செல்போன் கோபுரங்கள் உள்ளன. அதன்படி சென்னை நகரில் 19,480 செல்போன் கோபுரங்களும், தமிழகத்தின் எஞ்சிய பகுதிகளில் 44,607 கோபுரங்களும் இச்சேவைக்கென அமைக்கப்பட்டுள்ளன. செல்போன்கள் மற்றும் செல்போன் கோபுரங்களில் இருந்து வெளியேறும் கதிர்வீச்சால் மனித சமூகத்திற்கு பல வகையான பாதிப்புகள் ஏற்படுகின்றன. எந்த ஒரு பொருளையும் நாம் பயன்படுத்தும் விதத்திலேயே நன்மை தீமைகள் ஏற்படுகின்றன. அந்த வகையில் இந்தியாவில் கடந்த ஆண்டு நிகழ்ந்த சாலை விபத்துகளில் 4,90,383 பேரும், தமிழகத்தில் 32,807 பேரும் உயிரிழந்துள்ளனர். இவர்களில் 10% பேர் செல்போன் பயன்படுத்தியதால் விபத்தில் சிக்கி பலியானவர்கள் என்கிறது புள்ளி விவரம். உலக அளவில் 14 லட்சத்திற்கு அதிகமானோர் இந்த வகையில் பலியாகியுள்ளனர். செல்போன்களால் அதிகரிக்கும் சாலை விபத்துக்கள், அதனால் ஏற்படும் உயிரிழப்பு ஒருபுறம் என்றால், அடிக்கடி செல்போன்களில் பேசுவதாலும் உடல் ரீதியாக பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதாக மருத்துவ உலகம் எச்சரிக்கிறது. செல்போனில் அதிக நேரம் பேசுபவர்களுக்கு அதில் இருந்து வெளியேறும் கதிர்வீச்சால் லுகேமியா எனும் இரத்த புற்றுநோய், தோல் புற்றுநோய்கள், வலிப்பு நோய் மற்றும் மூளை பாதிப்பு போன்ற நோய்களை ஏற்படுத்தும் என்று மருத்துவ நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். மேலும் அலைபேசியை அதிகம் பயன்படுத்தும் ஆண்களுக்கு ஆண்மை குறைவு ஏற்படும் என்றும் அண்மையில் நடத்தப்பட்ட ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. அது மட்டுமின்றி தொடர்ச்சியாக பல மணி நேரம் செல்போனை காதில் வைத்து பேசுவதால் பிற்காலத்தில் செவிட்டுத்தன்மை ஏற்படும் என்றும், கர்ப்பிணிகள் செல்போன் பயன்படுத்துவதால் வயிற்றில் உள்ள சிசுவின் மூளை வளர்ச்சி பாதிக்கப்படும் ஆபத்து இருப்பதாகவும் மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். விஞ்ஞான வளர்ச்சி, நாகரீகம் என்ற பெயரில் உலாவரும் இந்த செல்போனால் உடல் ரீதியாகவும் மனரீதியாகவும் பல்வேறு பிரச்சனைகளை நாள்தோறும் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்திற்கு மனித குலம் ஆளாக்கப்பட்டிருக்கிறது என்றால் அது மிகையல்ல. ராஜசேகர், சொல்லுங்க. அதாவது கடந்த காலங்களை ஒப்பிடுகையில் செல்போனுடைய உபயோகம் அதிகரித்துக் கொண்டே போய்கொண்டிருக்கிறது. இன்றைய நிலை என்ன, அதை பற்றி சொல்லுங்க. அதாவது செல்போன் பயன்பாட்டுல இந்தியா 2ஆம் இடம் வகிக்குது அப்படின்றத நம்ம பார்த்தோம். இந்நிலையில 2வது இடம் வகிக்க போகும்போது சைனா தான் முதலிடம் வகிக்குது. சைனால 97% பேர் செல்போன் பயன்படுத்துறதா ஒரு தகவல் இருக்கு. அதே மாதிரி இந்தியால 89.2% பேர் செல்போன் பயன்படுத்துறாங்க. நிலையில மொத்தமா இந்தியால அதாவது 120 கோடி மக்கள் தொகையில 97 கோடி மக்கள் செல்போன் பயன்படுத்துறதா ஒரு தகவல் இருக்கு. இந்நிலையில மாதம் தோறும் 4.9 மில்லியன் செல்போன்கள் இந்திய அளவுல விற்கப்படுறதா ஒரு தகவல் இருக்கு. சோ இந்தியால செல்போனோட உபயோகம் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. இந்நிலையில அந்த வளர்ந்து வரும் தொழில்நுட்பத்தினால செல்போனோட பயன்பாடு ரொம்ப அதிகமா இருக்கு. முன்பெல்லாம் தொலைபேசி மூலமா வெறும் போன் பண்ணி மத்தவங்க கூட பேச மட்டும்தான் முடியும். இந்நிலையில செல்போன் மூலமா போன் பண்ணி பேச முடியும். இந்நிலையில மெசேஜ் அனுப்புறது, அப்புறம் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் நிறைய வந்திருக்கு. இந்நிலையில அதிகமான பயன்பாட்டுக்கு இன்டர்நெட் வசதி, அப்புறம் லைவ் சாட்டிங், வீடியோ சாட்டிங், இந்த மாதிரி பல டெக்னாலஜி இதுல வளர்ந்திருக்கிறதுனால இந்த செல்போனோட பயன்பாடு அதிகரிச்சிருக்கு. இதுக்காகவும் கதிர்வீச்சுகள், அதாவது இந்த செல்போன் அனைத்துலயும் அதாவது இன்டர்நெட் பயன்படுத்துறதுலயும் அந்த கதிர்வீச்சு தான் அதாவது அது டிரான்ஸ்மிட் ஆகுறதுலாம் கதிர்வீச்சு மூலமா தான் டிரான்ஸ்மிட் ஆகுது. சோ வெறும் பேசுறதுனால மட்டும் செல்போன்
செல்போன்னால பாதிப்பு ஏற்படும் அப்படின்றது கிடையவே கிடையாது. மேலும் பல விஷயங்கள்னாலையும் பாதிப்புகள், அதாவது இன்டர்நெட் யூஸ் பண்றதுனாலையும் பாதிப்புகள் ஏற்படும். இந்நிலையில வந்து ரொம்ப அருகில வச்சு நம்ம கேம்ஸ் விளையாடும் போது அந்த எல்இடி லைட், அந்த லைட் வெளிச்சம் வந்து கண்ணில் படுறதுனால கண்ணுக்கும் பாதிப்பு ஏற்படும். இந்நிலையில குழந்தைகள் வந்து அதிகமா வந்து இந்த விளையாட்டு செல்போன்ல விளையாடுறதெல்லாம் இப்ப அதிகமா பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதனால அவங்களோட கண்கள்ல பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல்கள் நிறைய இருக்கு. இந்நிலையில வந்து அதிகமா செல்போன் பயன்படுத்துறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த டீனேஜ் அப்புறம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து அதிகமா செல்போன் யூஸ் பண்ணுவாங்க. அதனால வந்து நம்ம கூட காலேஜ் அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்கள் வந்து நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்போம், அதாவது செல்போன் வந்து நீங்க எவ்வளவு நேரம் பயன்படுத்துவீங்க பொதுவா? ஒரு 3 hours ஒரு 1 டேக்கு பயன்படுத்துவோம். வீட்டில் ஒரு 1 hour, ஃப்ரெண்ட்ஸ் கூட ஒரு 1 hour, அப்புறம் இன்னும் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி மொத்தம் ஒரு 1 டேக்கு வந்து 3 hours யூஸ் பண்ணுவோம். அதாவது இவர் வந்து 3 hours யூஸ் பண்ணுவேன் அந்த செல்போன் அப்படின்றத சொல்றாங்க. நிலையில வந்து விஞ்ஞானிகள் அப்புறம் வந்து டாக்டர்கள்லாம் இதுக்கு எவ்வளவு சொல்றாங்கன்னா மொத்தமே வந்து 18 நிமிஷம் தான் வந்து செல்போனை உபயோகப்படுத்தணும், அதுக்கு மேல பயன்படுத்தக்கூடாது அப்படின்ற நிலையில வந்து ஒவ்வொரு மாணவர்களும் அடுத்த மாணவர்கள்கிட்டையும் கேட்போம், நீங்க எவ்வளவு நேரம் பயன்படுத்துறீங்க செல்போனை? ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் யூஸ் பண்றாங்க. நீங்க எவ்வளவு நேரம் பயன்படுத்துறீங்க? 5 மணி நேரம் இல்லனா 7 மணி நேரம் ஒரு நாளைக்கு பயன்படுத்துவேன். வேற எது மாதிரியானலாம் வந்து செல்போனை பயன்படுத்துறீங்க? அதாவது பேசுறது தவிர்த்து வேற என்ன மாதிரியான? ஃபேஸ்புக் மெசேஜஸ் அந்த மாதிரி சேட் பண்ணிட்டு இருக்கு, என்டர்டெயின்மெண்ட் அதுக்காக எல்லாம் பயன்படுத்துறாங்க. ஓகே, நீங்க எது மாதிரி எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க செல்போனும்? பொதுவா ஃபேஸ்புக் சேட்டிங் இருக்கு, அதுக்கப்புறம் ஏதாவது மியூசிக் டவுன்லோட்ஸ் மாதிரி. ஓகே, நீங்க எல்லாம் எது மாதிரி? கேம்ஸ் அதிகமாக விளையாடுவேன், வீடியோஸ் நிறைய டவுன்லோட் பண்ணி வீடியோஸ் பார்ப்பேன், அப்புறம் மியூசிக் எல்லாமே பார்ப்போம். கேம்ஸ் தான் முக்கியமாக அதிகமாக விளையாடுவோம். ஓகே, அதாவது செல்போன் பயன்படுத்துறதுல வந்து பல வகை இருக்கு அப்படின்றத இதன் மூலமா தெரிஞ்சுக்கலாம். அதாவது இவங்க அதிகமா வந்து ஃபேஸ்புக் அதுக்கப்புறம் வந்து வீடியோ சேட்டிங் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அதிகமா பயன்படுத்துறதுக்காக பயன்படுத்துறாங்க. மேலும் ஆண்ட்ராய்டு அப்ளிகேஷன்லயே வந்து சேட்டிங் அதுக்கப்புறம் வந்து ஃபேஸ்புக் இது போன்ற அப்ளிகேஷன் எல்லாம் இருக்கிறதுனால அதிகமான நேரம் வந்து செல்போன்ல உபயோகப்படுத்துறாங்க. இந்த கேம் விளையாடுறதுலயும் அதிகமா வந்து செல்போனை பயன்படுத்துறாங்க. இதனாலையும் அந்த ரேடியேஷன் பாதிப்புகள்லாம் இருக்கும் அப்படின்றதுதான் வந்து தகவலா இருக்கு. கைபேசியிலேயே தொடர்ந்து நாம் சமூக வலைதளங்களை பயன்படுத்தக்கூடிய வசதிகள் வந்த பிறகு செல்போன் உபயோகிப்பது அந்த கால அவகாசம் அதிகரித்திருக்கிறது என்பதை நாம் பேசியதிலிருந்து தெரிந்து கொண்டோம். செல்போனை தொடர்ந்து பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதாவது உடல் ரீதியான பாதிப்புகள் ஒரு புறம், வாகனம் ஓட்டும் போது ஏற்படக்கூடிய கவன சிதறல் காரணமாக ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்தெல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம் ராஜசேகருடன். ராஜசேகர், சொல்லுங்க, செல்போனை தொடர்ந்து பயன்படுத்துவதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள், பிரச்சனைகள் என்னென்ன? அதாவது நீங்க சொன்ன மாதிரி அந்த வாகனத்தினால விபத்துகள் மூலமா வந்து செல்போன் பயன்படுத்தும் போது ஏற்படக்கூடிய விபத்துகள் வந்து அதிகமான எண்ணிக்கையில இருக்கு. நிலையில வந்து கடந்த வருடத்துல மட்டும் 4,90,383 விபத்துகள், சாலை விபத்துகள் வந்து இந்தியா முழுவதும் நடந்திருக்கு. அதே மாதிரி 2011ஆம் ஆண்டுலயும் 4,97,000 விபத்துகளும், 10ஆம் ஆண்டுலயும் 4,99,000 விபத்துகள், அதாவது 5 லட்சத்தை ஒட்டி வந்து விபத்துகள், சாலை விபத்துகள் தொடர்ந்து நடக்குது. இந்த 5 லட்சம் விபத்துகள்ல வந்து கிட்டத்தட்ட 10%, அதாவது 50,000த்திற்கும் மேற்பட்டோர் வந்து இந்தியா அளவுல வந்து செல்போன் பேசிக்கிட்டே போறதுனாலதான் உயிரிழக்கிறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்திருக்கு. நிலையில வந்து செல்போன் பேசிக்கிட்டு இருக்கிறதுனால இந்த சாலை விபத்துகள் வந்து அதிகரிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதே மாதிரி உலக அளவுல பார்த்தாலுமே வந்து 14 லட்சம் விபத்துகள்ல வந்து நடக்கிறதாகவும், அதுல வந்து 10% விபத்துகள் வந்து இது போன்ற செல்போன் பேசிக்கொண்டே போவதனாலதான் ஏற்படுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சோ வந்து டோட்டலா பார்க்கும்போது விபத்துகள் நேரிடும் போது 10% வந்து செல்போன் பயன்படுத்துறதுனாலதான் விபத்துக்குள்ள சிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்கு. இதனால வந்து வாகனம் ஓட்டும் போது, காரோ பைக்கோ ஓட்டும் போது வந்து செல்போனை தவிர்க்கணும் அப்படின்றது வந்து அவங்க அப்புறம் டாக்டர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்களோட கருத்தா இருக்கு. இந்நிலையில வந்து செல்போன் பயன்படுத்துறதுனால பிற பாதிப்புகளும் அதிகமா இருக்கு. அந்த கதிர்வீச்சினால சிட்டுக்குருவி இனமே வந்து அழிஞ்சிருக்கு, அப்புறம் தேனி இனமே அழிஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வந்திருக்கு. இந்நிலையில அதை தொடர்ந்து வந்து மனிதர்களுக்கு வந்து அதிகமான பாதிப்பு வந்து இந்த செல்போன் டவர் மூலமாகவும் செல்போன் பயன்படுத்துறதுனால ஏற்படுது. இந்த செல்போன் பயன்படுத்துறதுனால பாதிப்புகள் என்னன்னா, நம்ம வந்து செல்போனை தலை பக்கத்துல, அதாவது நம்ம தூங்கும் போது நம்ம அருகிலேயே வச்சு தூங்குறது வந்து அது ஒரு ரேடியேஷனால பாதிப்பு ஏற்படுறதா வந்து தகவல் சொல்லியிருக்காங்க. சோ வந்து இதெல்லாம் வந்து தவிர்த்துட்டு செல்போனை வந்து முறையா பயன்படுத்தினா இந்த ஆபத்துகள்ல இருந்தெல்லாம் தவிர்க்க முடியும் அப்படின்றதுதான் வந்து விஞ்ஞானிகளோட கருத்தா இருக்கு. இந்நிலையில வந்து அண்ணா யூனிவர்சிட்டி மாணவர்கள் வந்து நம்ம இடையே இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்போம், இந்த செல்போன் பாதிப்பு வந்து அவங்களுக்கு தெரியுமா அப்படின்றத கேட்போம். உங்களுக்கு வந்து இந்த செல்போன்னால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் தெரியுமா? இல்ல, இது வரைக்கும் எதுவும் தெரியாது. ஓகே, நீங்க செல்போன் எப்பெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, எதன் மூலமாலாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இந்த பாதிப்புலாம் தவிர்க்கிறதுக்கான நடவடிக்கை எல்லாம் எடுப்பீங்களா இதுக்கப்புறமா?
என்னென்ன பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஏன்னா எப்பவும் நாங்கள் செல்ஃபோன் யூஸ் பண்ணிட்டு தான் இருப்போம். ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா எப்பவும் என் கையில் தான் இருக்கும் செல்ஃபோன். அதனால என்ன பாதிப்பு ஏற்படுதுன்னு இது வரைக்கும் எனக்கு தெரியல. அதாவது தொடர்ந்து வந்து இந்த மாணவர்கள் வந்து செல்போன் பயன்படுத்திக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நிலையில வேற ஒரு மாணவர்கிட்டையும் கேட்போம், நீங்க வந்து செல்போனை எவ்வளவு நேரம் பயன்படுத்துறீங்க, எதுக்காகலாம் பயன்படுத்துறீங்க, அதை தவிர்க்கிறதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? பேசிக்கலா ஃபர்ஸ்ட் போன் எதுக்குன்னா அதை அவங்களுக்கு கால் பண்ண, டெக்ஸ்ட் பண்ண. அடுத்து எக்ஸ்ட்ரா யூசஸ் பாத்தீங்கன்னா இன்டர்நெட் யூஸ் பண்ண, சாங்ஸ் கேட்க, என்டர்டெயின்மெண்ட், இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு பண்றோம். மேக்ஸிமம் ஒரு நாள் ஃபுல்லா எங்க கூடயே தான் இருக்கும். இப்ப அதோட எஃபெக்ட்ஸ் வந்து அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா நீங்க சொன்ன மாதிரி டிரைவ் பண்ணும்போது பேசாம இருக்கிறது, அப்புறம் செல்போனை தூங்கும்போது பக்கத்துல வச்சுட்டு தூங்காம இருக்கிறது, பேட்டரி கம்மியா இருக்கும்போது பேசாம இருக்கிறது. அப்புறம் பாத்தீங்கன்னா அப்புறம் இன்னொரு இது என்னன்னு சொல்லிங்கன்னா போன் அட்டென்ட் பண்ண பேசும்போது லெஃப்ட் இயர்ல பேசினா கொஞ்சம் நல்லது, ரேடியேஷன் எஃபெக்ட் கம்மியாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் பண்ணுவோம். அப்புறம் மோஸ்ட்லி ஹெட்செட் யூஸ் பண்ணிக்குவோம் பேசும்போது. நீங்க வந்து ஒரு நாளைக்கு செல்போனை எவ்வளவு நேரம் பயன்படுத்துறீங்க, அதனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள்லாம் உங்களுக்கு தெரியுமா? போன் வந்து எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நாங்கெல்லாம் ஹாஸ்டலைஸ் ஊர்ல இருக்கிறவங்களை கான்டாக்ட் பண்ணோம்னா எப்பவுமே யூஸ் பண்ணுவோம். பட் ஆனா போன் பக்கத்துல வச்சுட்டு தூங்கினா ரேடியேஷன்ஸ் வரும், அந்த மாதிரிலாம் நாங்க FBல பாத்துருக்கோம். இப்ப வந்து அதெல்லாம் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ண கத்துக்கிட்டோம். சரி, வேற என்ன பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? இந்நிலையில வந்து செல்போன் பயன்படுத்துறதுனால அந்த பாதிப்புகள் எல்லாம் தவிர்க்கிறதுக்கான நடவடிக்கை எடுத்து இல்ல அவ்வளோ அவேர்னஸ் இல்ல. இந்த பக்கத்துல வச்சு தூங்கினா ரேடியேஷன்ஸ், பின்ன டிராவல்ல போய் யூஸ் பண்ணக்கூடாது, அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதாவது இந்த மாணவர்கள்லாம் வந்து செல்போனை உபயோகப்படுத்துறத வந்து தவிர்க்கிறதுக்கான நடவடிக்கை அவங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. அதாவது சமூக வலைதளங்கள் மூலமா தெரிஞ்சுக்கிட்ட வச்சு அவங்க எடுத்துக்கிட்டு இருக்காங்க. தொடர்ந்து செல்போனை பயன்படுத்துகிறார்கள், ஆனால் அதனால் உடல் ரீதியாக என்னென்ன பாதிப்புகள் ஏற்படும் என்பது பற்றிய விழிப்புணர்வு சரியாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். தொடர்ந்து உடல் ரீதியான பாதிப்புகள் என்னென்ன ஏற்படும் என்பது பற்றி விளக்குவதற்காக இருக்கிறார் டாக்டர் விஜய் கிருஷ்ணன் அவர்கள். அவரிடம் தொடர்ந்து பேசலாம். பல காலங்களுக்கு வந்து நீடிக்கிற மாதிரி நோய்கள் எல்லாம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்றாங்க. அந்த நோய்கள் என்னென்ன அப்படின்றது முக்கியமாக பாதிக்கப்படுறது வந்து குழந்தைங்களும் பிரெக்னன்ட் கருவுட்டு இருக்கிறவங்க தான். ஏன்னா இப்ப ரெண்டாவது வந்து வீட்டுல இருக்கிறவங்க. ஏன்னா இப்ப ஒரு டவர் இருக்குது, டவர் வந்து வீடு பக்கத்துல இருக்குது, வீடு மொட்டை மாடியில இருக்குது. சோ வேலைக்கு போற ஆண்களோ பெண்களோ அவங்க வந்து அந்த இடத்த விட்டு காலையில போயிடுறாங்கன்னா ஈவினிங் தான் வராங்க. பட் வீட்லயே இருக்கிற பெரியவங்க, குழந்தைங்க, அவங்க எல்லாம் தான் இதுல பாதிப்படைறாங்க. ஏன்னா அவங்களுக்கு 24 மணி நேரமும் அந்த எக்ஸ்போஷர் இருந்துட்டே இருக்குது. சோ முக்கியமா பாத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து அந்த ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கிறனால, அவங்களோட மூளையில இருக்கிற எலும்புகள்லாம் ரொம்ப லேசா இருக்கிறனால ரொம்ப எளிதில் அவங்களுக்கு வந்து மூளை கட்டியோ ரத்தத்துல கேன்சரோ அதிகமா வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. குழந்தைங்க பாத்தீங்கன்னா பக்கத்துல மொபைல் வச்சுட்டு விளையாண்டுட்டே இருக்கிறது, தூங்கையில அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. நம்ம பாத்தீங்கன்னா இப்ப அலாரம் வைக்கிறது கூட மொபைல்ல தான் வைக்கிறோம். சோ அந்த அளவுக்கு நம்ம தலை பக்கத்துல வச்சுட்டு தூங்கிட்டு இருக்கிறோம். இது எல்லாமே கதிர்வீச்சுகள்னால நமக்கு பிரச்சனைகள் ஏற்படும். அதாவது கருவுற்று இருக்கிறவங்க வந்து அதை யூஸ் பண்ணாங்கன்னா வயிற்றுல இருக்கிற குழந்தையோட பாதிப்பு, அதோட வளர்ச்சி எல்லாமே பாதிப்படையும். குழந்தைங்களுக்கு வந்து அதோட அட்டென்ஷன் குறையும், படிப்புல ஆர்வம் கம்மியாகும், மூட் டிஸார்டர்னு சொல்றது, அதாவது ரொம்ப எரிச்சல் படுறது, கோவப்படுறது, சண்டை போடுறது, அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். இது போக பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா நம்ம காது பக்கத்திலே வச்சு பேசிக்கிட்டே இருக்கிறதுனால அதுல இருந்து வர்ற கதிர்வீச்சுனால உள்காது பிரச்சனைகள்னால காது கேட்காம போறது, உள்காது நரம்புல வந்து கட்டி வர்றது, மூளையில கட்டி வர்றது, இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வரலாம். இப்போ என்விரான்மெண்ட்டை பொறுத்து பாத்தீங்க அப்படின்னா சிட்டுக்குருவிகள் எல்லாம் காணாமே போயிடுச்சு. சிட்டுக்குருவிகள், தேனீக்கள் அதெல்லாமே மறைஞ்சு போறதுக்கு முக்கியமான காரணம் வந்து கதிர்வீச்சுன்னு சொல்றாங்க. பெரியவங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்ணுல வந்து கேட்ராக்ட் வர்றது, கண்ணுல மெலனோமாங்கிற கட்டி வர்றது, தோல்ல கேன்சர் வருது. முக்கியமா ஓவராலா பாத்தீங்கன்னா முக்கியமா கதிர்வீச்சுனால கேன்சர் தான் நிறைய வருது. இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து இப்ப நம்ம வந்து 10 வருஷமா செல்போன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இப்ப குழந்தைங்க வந்து இப்ப 10 வயசுலயே அவங்க அவ்வளவு யூஸ் பண்றாங்க. இன்னும் அவங்க 50 வயசு வரையில எவ்வளவு ரேடியேஷன் எக்ஸ்போசர் ஆயிருப்பாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த வயசுல வந்து அவங்களுக்கு நிறைய கேன்சர் வரலாம். இப்பவுமே நிறைய ஸ்டடிஸ் வந்து அதை ப்ரூவ் பண்ணிட்டு இருக்குது. தோ அது இதனாலதான் கட்டாயமா சொல்ல முடியல. ஏன்னா இப்போ ஒரு மாடை வந்து கெட்டி போட்டு பக்கத்துல ஒரு மொபைல் போனை வச்சு அதுக்கு ரேடியேஷன் வருதா நம்ம செக் பண்ணி பார்க்க முடியும், ஒரு எலியை வந்து டெஸ்ட் பண்ண முடியும். பட் ஒரு மனுஷனை வந்து அந்த மாதிரி ஒரு ரேடியேஷன் எக்ஸ்போஷர் கொடுத்து செக் பண்ணி பார்க்க முடியாது. சோ அதனால நிறைய
பிரச்சனைகள் வந்துட்டு இருக்குது. இதை வந்து தவிர்க்கிறதுக்கு, அதாவது செல்போன் வந்து உபயோகப்படுத்துறதுல எதெல்லாம் நம்ம தவிர்க்கலாம், எப்படி நம்ம செல்போனை யூஸ் பண்ணணும், யூஸ் பண்றதுக்கு பல விதிமுறைகள் இருக்க மாதிரி கட்டுப்பாடுகள் நிறைய இருக்கு. அந்த கட்டுப்பாடுகள் எல்லாம் என்னென்ன? முக்கியமா வந்து ஒரு போன்ல வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு மேல பேசுறத தவிர்க்கணும் கண்டினியூஸா. சோ ஒரு நாளைக்கு வந்து 12 நிமிஷத்துல இருந்து 18 நிமிஷம் வரைக்கும் பேசலாம். ஒரு நாளைக்கு லிமிடேஷன், அவ்வளவுதான். சோ அதுக்கு மேல வந்து தொடர்ந்து பேசுறத தவிர்க்கணும். சோ ரெண்டாவது, நம்ம எங்க எடுத்துட்டு போறது, பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு போறது, பேண்ட் பாக்கெட்ல வச்சு எடுத்துட்டு போறது. சோ அந்த மாதிரி வச்சு எடுத்துட்டு போறதுனால அந்த கதிர்வீச்சுல வந்து இருதயம் பாதிக்கலாம். பேண்ட் பாக்கெட்ல வச்சு யூஸ் பண்றதுனால விந்தணுக்கள் பாதிக்கலாம். ஈவன் பெண்களுக்கு கூட கருமுட்டைகள் பாதிக்கலாம். ரெண்டாவது வந்து கருவுற்று இருக்கிற தாய்மார்களும் குழந்தைகளும் யூஸ் பண்றதை தவிர்க்கணும். கண்டிப்பாக கட்டாயமாக யூஸ் பண்ணணுங்கிற ஒரு சிச்சுவேஷன் வரையில மட்டும்தான் அது யூஸ் பண்ணணுமே தவிர மேக்சிமம் அதை அவாய்ட் பண்ணணும். இதேதான் பெரியவங்களுக்கும். அதாவது செல்போன் மூலமாக பல நோய்கள் ஏற்படுறதாகவும் அதை தவிர்க்கிறதுக்கு என்ன வழிமுறைகள் எல்லாத்தையும் வந்து விஜய கிருஷ்ணன் அவர்கள் வந்து தெரிவிச்சாரு. உடல் ரீதியாக ஏற்படும் பாதிப்புகள் குறித்து டாக்டர் விஜயகிருஷ்ணன் கூறியதை கேட்டோம். தொடர்ந்து பேசலாம் ராஜசேகருடன். ராஜசேகர், செல்போனை தொடர்ந்து உபயோகப்படுத்துவதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறித்து போதிய அளவிற்கு விழிப்புணர்வு இருக்கிறதா? இதற்கான சொல்யூஷன் என்ன, அதை பத்தி சொல்லுங்க. அதாவது செல்போன் உபயோகப்படுத்துறதுல வந்து பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்றது வந்து மக்கள் மத்தியில போதிய விழிப்புணர்வு கிடையாது. மாணவர்கள் மத்தியிலே போதிய விழிப்புணர்வு கிடையாது. அதாவது இவங்க இன்ஜினியரிங் படிக்கிற மாணவர்கள் மத்தியிலே கூட அந்த விழிப்புணர்வு இல்ல. மேலும் படித்த மாணவர்கள், படித்த இளைஞர்கள், படித்தவர்களுக்கே இந்த விழிப்புணர்வு இல்ல அப்படின்னு சொல்ல முடியும். இந்நிலையில வந்து செல்போனை எப்படி எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அதாவது தினமும் வந்து தூங்கும் போது அந்த செல்போனை அருகில வச்சுட்டு தூங்கவே கூடாது. மேலும் வந்து இடது காதுல தான் செல்போனை பேசுறத அதிகமா பயன்படுத்தணும். வலது காதுல வந்து உடனடியா வந்து சிறுமூளையில பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால இடது காது தான் அதிகமா யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் வந்து முடிந்த அளவுக்கு வந்து லவுட் ஸ்பீக்கர்ல வச்சு பேச ட்ரை பண்ணணும். அதாவது ஹெட்போன் வச்சு இயர்போன் வச்சு பேசலாம். இருந்தாலும் வந்து லவுட் ஸ்பீக்கர்ல பேசுறது இன்னும் சிறந்தது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏன்னா ரேடியேஷன் அவங்களோட தலையை பாதிக்காம இருக்கிறதுக்கு அது ஒரு சிறந்த வழி அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேலும் வந்து மெசேஜ் அனுப்புறதை வந்து அதிகப்படுத்தணும். அதாவது மெசேஜ் மூலமா பேச முடிஞ்சா அதை மெசேஜ்லயே சொல்லிடணும். இதற்காக அதிகமா வந்து போன்ல யூஸ் பண்ண தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மேலும் வந்து அந்த செல்போனை வந்து ஒருத்தவங்களுக்கு போன் செய்யும் போது வந்து ரிங் போகும்போது காதுல வைக்கவே கூடாது. அப்பதான் வந்து அதிகமான ரேடியேஷன் இருக்கும். அதாவது 14 மடங்கு அதிகமான ரேடியேஷன் வந்து ரிங் போகும்போது இருக்கும். அவங்க அட்டன் பண்ண பிறகு அந்த 14 மடங்கு குறைந்து 1% ரேடியேஷன் தான் இருக்கும். அதனால வந்து ஒருத்தவங்களுக்கு போன் பண்ணும்போது ரிங் போகும்போது காதுல வச்சிருக்க கூடாது. அவங்க அட்டன் பண்ண பிறகு காதுல வைக்கணும். இது போன்ற கட்டுப்பாடுகள் எல்லாம் வந்து பொதுமக்கள் வந்து கடைபிடிக்கணும். இதெல்லாம் வந்து பொதுமக்கள் கடைபிடிக்கிறது தவிர்த்து அரசும் வந்து சில வேலைகள்ல ஈடுபடும். அதாவது சில கட்டுப்பாடுகளை விதிக்கணும். இந்த செல்போன் கோபுரங்கள்ல வந்து ஒரு கோபுரத்துல ஒரு நிறுவனத்தோட அந்த டிரான்ஸ்மிட்டர்ஸ் தான் வைக்கணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் இருக்கு. ஆனா பல கோபுரங்கள்ல வந்து 4-5 நிறுவனங்களோட டிரான்ஸ்மிட்டர்ஸ் இருக்கு. இதனால ஒவ்வொரு நிறுவனத்தோட டிரான்ஸ்மிட்டர்ல இருக்கக்கூடிய அளவு அது மாதிரி 4-5 அது வந்து அதாவது பெருக்கப்படும். அதனால வந்து இவ்வளவு ரேடியேஷன் அதிகமா, அதாவது 4-5 நிறுவனங்களோட ரேடியேஷன் வந்து அந்த டவர்ல இருக்கும். இதனால அந்த டவருக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. இந்நிலையில வந்து அரசு வந்து இந்த கட்டுப்பாடை வந்து நடைமுறைப்படுத்துறத வந்து தீவிரப்படுத்தணும். இதன் மூலமா வந்து செல்போன்னால ஏற்படக்கூடிய அந்த ரேடியேஷனால ஏற்படக்கூடிய பாதிப்புகளை எல்லாம் தவிர்க்க முடியும். செல்போனை எப்படி கையாளலாம் என்பது குறித்த தங்களது தகவலுக்கு நன்றி ராஜசேகர். வாட்ஸ்அப், வைபர், வீசாட் என புதிதாக மென்பொருட்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஸ்மார்ட் போன்களின் வருகைக்கு பின் அது கையடக்க கணினியாகவும் மாறி நம்மை ஆட்கொண்டிருப்பது மறுக்க முடியாத உண்மையே. சாதகங்கள் பல இருந்தாலும் அதில் மறைந்திருக்கும் பாதகங்கள் கட்டாயம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒன்றே. நம் கையில் இருக்கும் கைபேசியை பாதுகாப்பாக எப்படி கையாள வேண்டும் என்பது நம் கைகளில்தான் இருக்கிறது. தொடர்ந்து மற்றொரு தலைநகர் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.